இந்த செஷன்ல அதாவது இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, இன்று நடந்து முடிந்த 2025க்கான முதன்மை தேர்வுக்கான வினாக்கள் தான். சரிங்களா? ஸோ எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன, நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்றோம், அடுத்த வருடம் தயாராகிற மாணவர்களுக்கு நம்ம சொல்ல வருவது என்ன அப்படின்றது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஆம், இந்த தாள் பொறுத்த வரைக்கும், முதல் தாள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடினமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கடினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய கடினங்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இவ்வளோ ஆஹ் ஒரு 3-4 கேள்விகள் மட்டும்தான் நமக்கு தெரியாததாகவோ, இல்லை நம்மளால வந்து அந்த நேரத்துல தேர்வு நேரத்துல நம்மளால உணர முடியாததாகவோ இருந்தது. சரிங்களா? அதனால நம்ம வந்துட்டு இந்த வினாத்தாள் வந்து கடினம் அப்படின்னா கடினம் தான், இல்லைனாலும் கடினம் தான் சொல்லுவேன். ஏன்னா மாணவர்களால அந்த நேரத்துல சரியா பண்ண முடியல. சரிங்களா? அந்த ஒரு கடினத்தை உணர்ந்திருக்காங்க. அதனால இந்த நேரத்துல அது ஒரு கடினமா கருதப்படுது அப்படின்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி எதிர்கொள்ளக்கூடிய தாள் தான். சரிங்களா? அதற்கான விளக்கம் நம்மளுடைய இதுலயே நம்ம சேனல்லயே போட்டிருந்தோம், டெலிகிராம் சேனல்லயே. நாம இந்த காணொலியோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் அப்படின்ற தலைப்புல தான் இந்த காணொலியை அணுகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். இந்த எதிர்பார்க்கப்படும் பகுதிகள் கடந்த ஆண்டு செஞ்சிருந்தோம், அதாவது கடந்த ஆண்டு பண்ணியிருந்தோம், அது சிறப்பாகவே அமைஞ்சது. அதுவும் இல்லாம நம்ம பழந்தமிழரும் பன்முக ஆளுமையும்ன்ற நூலும் அறிமுகப்படுத்தியிருந்தோம், அதுவும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. சரிங்களா? இந்த ஆண்டு நம்ம கொடுத்த கேள்விகள் வந்திருக்கா இல்லையா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு சரியா இருக்கா இல்லையா, நம்ம காட்டும் வழிமுறை மாணவர்களுக்கு சரியா இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் இந்த காணொளியில நாம பார்க்க போறது. முடிஞ்சா நம்மளுடைய எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பார்க்கப்படும் பகுதிகளுக்கான பிடிஎஃப் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கோங்க, படிவமும் இருக்கும். இன்னொன்னு இன்றைய கேள்வி, அதாவது வினாத்தாள்கள் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு தாளா பார்க்கலாம். முதல்ல வந்து நான் 2ஆம் தாளை எடுத்துக்கிறேன். ஒரு நிமிடம், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? Yes, sir. Screen is full active. சரிங்க, நீங்க வினாத்தாள்களை எடுத்துக்கோங்க. வினாத்தாள்ல நம்ம இப்ப பார்க்க போறதுன்னு பார்த்தோம்னா, 2ஆம் தாள்ல முதல் கேள்வி. கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி சுட்டுவதென்ன, உலகம் இருப்பதற்கான காரணங்களாக. நம்ம குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் நாம இங்கே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழு பகுதியுமே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா,
ஆம், இந்த பகுதி எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கப்படுது. அதனால ஒன்றிலிருந்து 2 கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம். ஸோ இந்த பகுதியில இருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு நம்ம வந்து எப்படி வேணாலும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாம எப்படியும் தயாரா இருக்கணுன்றதுனால முதல் 2 பகுதிகளை நம்ம முழுமையா தான் படிக்க சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதாவது குறுந்தொகையும் புறநானூறும். அதுல குறுந்தொகை கட்டாயம். ஏன்னா அந்த கடினம் ஏற்படுத்தக்கூடிய பகுதியா இருக்கக்கூடியது இந்த பகுதி. சரிங்களா? அதனால முழுவதும் படித்திருந்தோம் அப்படின்னா இந்த குறுந்தொகை, அதாவது குறுந்தொகையில இருக்க 25 பாடல்கள் நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த பகுதி மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். ஆஹ் அதே போல இன்னொரு கேள்வி, மகளிர் கூற்று, அதாவது காமஞ்சேர் குலத்தாரின் தலைவி நெஞ்சு நோவதற்கான காரணமாக சுட்டுவன. ஒரு நிமிடம். காமஞ்சேர் குலத்தார்ன்றது நமக்கு வந்து குறுந்தொகை பாடல் தாங்க. குறுந்தொகையில இருந்து தான் கேள்வி வந்திருக்கு. நமக்கு வந்து அகம் பற்றிய நூலா இருக்கிறதுனால நம்ம நேரடியாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம குறுந்தொகை பாடலாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுல வந்து பார்த்தோன்னா காமஞ்சேர் குலத்தாரின் தலைவி தலைவி கூற்று அப்படிங்கும் பொழுது நாம நேரடியாகவும் என்ன பண்ணிக்கலாம், குறுந்தொகையில் எடுத்துக்கும் பொழுது இன்னும் நமக்கு தலைவிகள் கூற்று இங்க சொல்லியிருந்தோம். அதாவது மகளிர் கூற்று அல்லது தோழி அப்படின்னு சொல்லிட்டு, தோழி அதிகப்படியா எதிர்பார்த்தோம், இல்லைன்னா மகளிர் கூற்றுன்னு எதிர்பார்த்தோம். இதுல ரெண்டுல நமக்கு வந்து எதிர்பார்க்கப்பட்டதுல தலைவி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, கோவலன் அரசனின் பொற்கொலனை எதன் வழி அறிந்தான்? இது ஒண்ணும் இல்லைங்க, கொலக்கலக்காதை இந்த பார்ட்ல இருக்கும். நீங்க நேரடியா எடுத்து பார்க்கலாம் தாராளமா. சரிங்களா? அடுத்து அதாவது கோவலன் வந்து தன்னுடைய தன் மனைவியோடைய, அதாவது கண்ணகியோடைய கார் சிலம்பு எடுத்துட்டு போய் விற்க போகும்போது இந்த பொற்கொலன் வந்து பார்த்துட்டு வருவான் இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்துல வரும். அதாவது அந்த புறஞ்சேரி இருந்து அங்க போறது, அந்த கொலை களமா நடக்கிற வரைக்கும் இருக்கு. அந்த இதுல கொல்லனை பாக்குற இதுதான். சரி, அதுக்கு இடைப்பட்ட இதுதான் அந்த இது. இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரிங்களா? பெண்ணியம் சார்ந்த கேள்வி இருக்குன்னு சொல்லியிருந்தோம், வரல. நம்ம பார்ப்போம். அடுத்து இதுல நம்ம அடுத்து வந்து பார்த்தோம்னா கும்பகர்ண வதைப்படத்துல இருந்து ஒரு கேள்வி. இதுல வந்து பார்த்தோம்னா போர்க்களம் மெயினாவே இந்த பகுதிக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். பொதுவான கேள்வியா இருக்கலாம், உரையாடல்னு சொல்லியிருந்தோம். நம்ம யாருன்னு சொல்லல. அதுல இன்னும் நம்ம எதிர்பார்த்தது இதுல வந்து பார்த்தோம்னா லக்குவனை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லக்குவன் இந்த பகுதி நம்ம எதிர்பாராத பகுதி இருந்தாலும் போர்க்கள உரையாடல்ல ஒரு கேள்வி இருக்குன்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதுபோல அதுவும் அறம் சார்ந்து அப்படிங்கும் போது அந்த இடத்துல லக்குவன் வந்துருவாரு. இன்னொன்னு என்னன்னா, போரில் ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நிகழ்ந்த உரையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியான ஒரு கேள்வியும் வந்திருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு கேள்வியும் நமக்கு 20 மதிப்பெண்ல வந்திருக்கு. இது ஒரு 10 மதிப்பெண்ல வந்திருக்கு. சரிங்களா? இதுல நம்ம ஹைலி எக்ஸ்பெக்டட்ல இருந்தே நமக்கு கேள்விகள் அந்த போர்க்கள உரையாடல்ல இருந்து தான் அப்படின்ட்டு இந்த தடவை கொடுத்துருந்தோம். அதுவும் நமக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிசிராந்தையார் அறிவுடை நம்பிக்கை செவியறி உறுத்தும் கருத்துக்களின் சிறப்பினை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இது புறநானூறு. புறநானூர்ல நான் எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பொருண்மொழி காஞ்சித்துறை அல்லது பாடான் திணை, இது ரெண்டு தான் எதிர்பார்த்தோம். ஆனா இந்த தடவை செவியறி உருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில இருந்து வந்திருக்கு. சரிங்களா? இந்த பகுதி மட்டும் நம்ம மிஸ் ஆயிருக்கு. அதுலயும் பிசிராந்தையார் வந்து 2 பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. 184ல தான் செவியறிவு அப்படின்ற ஒரு செய்தி வருது. சரிங்களா? அப்படியே பார்த்தோம்னா அடுத்து 191 பார்த்தோம்னா 191 பார்த்தோம்னா பொருண்மொழி காஞ்சில வருது. சரிங்களா? ஸோ நமக்கான கேள்வி வந்து 184 184வது பாடல்ல இருந்து தான் கேள்வி வந்ததுனால இந்த பகுதியில நம்ம எதிர்பார்த்த பகுதி வரல. சரிங்களா? இந்த ஒரு கேள்வி வரல. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி உலகம் இருப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் கேள்வி சொல்லி இருந்திருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு முதல் கேள்வி எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா கேள்வி எண் 1, உலகம் இருப்பதற்கான காரணங்களாக கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி சுட்டுவன அப்படின்னு பார்த்தோம்னா
182வது பாடல் பொதுவியல் திணையிலிருந்து கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி மட்டும் எங்க இருந்து வந்திருக்குன்னா, நம்ம பொருண்மொழி காஞ்சித்துறையில இருந்து வரல, செவியறிவுல இருந்து ஒரு கேள்வி மட்டும் வந்திருக்கு. ஸோ அப்ப இந்த ஒரு பகுதியிலும் நம்ம ஒரு கேள்வி விடுறோம். ஆனா எதிர்பார்க்கப்பட்ட பகுதி 2 கேள்வி 3 பகுதிகளில் இருந்து நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா ஆண்டாள் கண்ணனை வர்ணிக்கும் முறைகள். கண்ணன் பாட்டு, அதாவது ஆண்டாள் அப்படிங்கும் போது நமக்கு இங்க போயிடுவாங்க. சரிங்களா? திருப்பாவையிலும் போயிடுவாங்க. கண்ணனை எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவான கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனா அங்க நமக்கு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணனை எப்படி வர்ணனிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி கவனிக்கின்ற வார்த்தையில போட்டிருக்கோம். இதன் அடிப்படையில நம்ம திருப்பாவைய நோட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம ஆண்டாள் எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்திருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பாரதியாரா ஆண்டாளா அப்படின்றத இது பார்க்கும்போது, திருப்பாவையில நமக்கு நேரடியாவே ஆண்டாள்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்ணன் பாட்டுக்கு போயிடக்கூடாது, கண்ணன் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சரியா? ஸோ அடுத்த பக்கம் கேள்வி எண் 3, காலமும் இடமும் அறிந்து ஒரு செயலை செய்ய வேண்டியதன் தேவையை திருக்குறள் வழி விளக்குக. நம்ம இதுல திருக்குறள் பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளை குறிப்பிட்டிருந்தோம். அதுல தெரிந்து செயல்வகை, வினை செயல்வகை அப்படின்னு சொல்லிட்டு, இதன் மூலமும் அதை காலமறிதல் அப்படின்ற தலைப்பு, அதாவது காலமும் இடமும் அறிந்து செயல்படுதலுக்கு தெரிந்து செயல்வகையும் நமக்கு எழுதலாம். சரிங்களா? ஸோ அது குறித்தும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். நமக்கு இருக்க 35 அதிகாரங்கள்ல முக்கியமான அதிகாரங்களா இந்த பகுதிகள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல இன்னும் கேள்விகளே கேட்கப்படாத அதிகாரங்களும் இருக்கு. அதை நம்ம குறிப்பிட்டிருந்தோம். முதல் தாள், அதாவது போன முறை குறிப்பிட்டிருந்தோம், இந்த முறை அதை சொல்லல. அது மட்டும் இல்லாம காலமறிதல் அப்படின்ற பகுதியில இருந்து நம்ம நேரடியாக அதை எடுத்துக்கலாம். தெரிந்து செயல் வகை, அதாவது காலமும் இடமும் அறிந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் போது வினை செயல் வகை தலைப்புல இருந்தும் நம்ம எழுதலாம். காலமறிதல் தலைப்பும் நம்ம எடுத்துக்கணும். காலமறிதல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனா அந்த வினை செயல் வகையிலும் தெரிந்து செயல் வகையிலும் இருக்க குறள்களை வச்சும் நம்மளால எழுத முடியும். ஆனா நம்மளுடைய இதுபடி பார்த்தோம்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு எந்த காலமும் இடமும், அதாவது நம்ம எதிர்பார்த்த பகுதிக்கு நம்ம வினை செயல் வகையும் தெரிந்து செயல் வகையும்ல இருந்தும் காலமறிதல் குறள்களை வச்சும் நம்ம இந்த கேள்வியை நம்ம எதிர்கொண்டிருக்கலாம். 20 மதிப்பெண் கேள்வி. அடுத்து பார்த்தோம்னா, ஏன்னா இது ஒரு 35 அதிகாரங்கள்ல நம்ம ஒரு கிட்டத்தட்ட 3, 3, 6, 8 கொடுத்துருக்கோம். அதுல எக்ஸ்பெக்டட்னு சொல்லிட்டு கொடுத்த பகுதி இந்த 3 தான். அதுல இருந்து நமக்கு வந்த வரைக்கும் ஓகே தான். இருந்தாலும் கூட காலமறிதல் நம்ம வெளியில இருந்து விட்டுருக்கோம். சரிங்களா? வெளியில தான் இருந்திருக்கு, நம்ம வைக்கல. ஓகே. இதுல பார்த்தோம்னா, அடுத்து 3ல பி, அலர்படுகாதை கேட்கப்படாத பகுதியில நம்ம இருந்திருக்கு. இந்த வருடம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கொலைக்களக்காதை ஹைலி எக்ஸ்பெக்டட் அதுல இருந்திருக்கு, அலர்படுகாதை கேள்வியா வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, இறைவனின் பெருமைகளாக மாணிக்க வாசகர் சுட்டுவன திருவாசகம். இதுல பொதுவாவே நம்ம இந்த வேண்டுதலை வச்சு இந்த கேள்வியை நம்ம பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இது நம்ம பெரிய அளவுல நம்ம போய் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இல்லை. பொதுவா அவருடைய பெருமைகளாக, இறைவனின் பெருமைகளாக திருவாசகத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அடுத்து வர 4 கேள்வியுமே, அடுத்து வர 4வது கேள்வியில 3 பார்த்தீங்கன்னா, உழைக்கல் அன்ன பாறை ஏரி கொடுவில் எயினர் பகலி மாய்க்கும், குறுந்தொகையில இருந்து ஒரு பாடல். சரிங்களா? நம்ம குறுந்தொகை முழுமையா படிக்கணும்ன்றத ஏற்கனவே சொல்லிட்டோம்.
அடுத்து சிலம்பும் கழலும் புலம்பும் சீரடி வலம்புடு கொற்றத்து வாய்வாட் கொற்றவைன்ற பாடல் வந்திருக்கு. சரிங்களா? இது சிலம்புல இருந்து வந்திருக்கு. சிலம்புல எந்த பகுதின்னு பார்த்துருவோம் இருங்க. இந்த வரிகள் வந்து பார்த்தோம்னா வேட்டுவ வரியில இருந்து இந்த பாடல் வரிகள் வந்திருக்கு. சரிங்களா? இதுல வேட்டுவ வரி நம்ம குறிப்பிடல. ஆனா வேட்டுவ வரியில இருந்து இந்த பாடல் வரிகள் வந்திருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்த்ததுல இந்த 20 மதிப்பெண் முன்னாடியே அந்த அலர்ப்படுக்காதை 15 மதிப்பெண்ல இருந்து வந்திருக்கு. இது அடுத்த கேள்வியில தான் போயிருக்கே தவிர, அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி நம்ம எல்லாரும் இது பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடல் பகுதியில எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி யாரும் அட்டன் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஆஹ் இந்த இடங்களை வந்து படிப்பது கடினமா உணர்றாங்க. அதனால இந்த பகுதி வந்து எல்லாருமே கொஞ்சம் விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. இந்த பகுதி யாரும் அட்டன் பண்ணல பெருசா. நமது மாணவர்களும் சரி. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம பாடல் வரிகள்ல வேட்டு வரியில இருந்து வந்திருக்காங்க. இது எதிர்பார்க்கல, ஆனா கேட்டிருக்காங்க. ஆஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொற்றவையை பற்றிய ஒரு வர்ணனை தான் அந்த பாடல். சரிங்களா? வேற்று வரி முழுக்க முழுக்க அந்த கொற்றவை வழிபாடை பத்தி சொல்றதுதான். ஸோ இது ஒரு சிறிய பகுதி தான் இருந்தாலும் இதை பத்தி கேட்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் நம்ம இருந்தோம். இருந்தாலும் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தெரியுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் தாக்குதியேல் நோக்குதியேல் மேல் நோக்குதியேல். அதாவது திருப்பாவையில ஒரு 22வது பாடல்னு சொன்னேன். சரிங்க. So இதில் நம்ம வந்து பொதுவாகவே பாடல்கள் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னா கண்ணனுடைய இந்த இடத்துலயும் வந்து அந்த வர்ணனை இந்த நோன்புகளை பத்தி குறிக்கிற பொதுவான இதை வச்சு கூட நம்ம இந்த இடத்துல இருந்து எழுதிட்டு வந்துடலாம். இருந்தாலும் நாம இந்த இடத்துல இந்த பகுதியை நாம விட்டுறதுன்றது அந்த நேரத்துல சோ நம்மள வந்து அதிக சிந்தனைக்கும் நேரத்தை குறைக்கிறதுக்குமான ஒரு வழி. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். அது இந்த பகுதியை வந்து பார்த்தோம்னா, ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுங்களா? Yes, sir. Screen display ஆகுது. சந்திரனும் சூரியனும் எழுவதை போல 2 கண்களை கொண்டு எங்க மீது நோக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். அதாவது தாமரை பூவை போன்ற செங்கண்களை உடைய ஸ்ரீரங்க நாயகி சந்திரனும் சூரியனும் ஒன்றாக எழுவதைப் போல தன் 2 கண்களையும் எங்களை நோக்கி பார்த்தால் எங்கள் மீதுள்ள சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆண்டாள் வந்து பாடுற மாதிரி இந்த பாடல் இருக்குங்க. இது வந்து நீங்க வந்து அந்த பாடல் வரி அந்த இடங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு ஆழமா படிச்சிருந்தோமோ அப்போதான் நம்மளால அந்த இடம் கொஞ்சம் தெளிவா நம்மளால பண்ணியிருக்க முடியும். இந்த பகுதி வந்து நம்ம எளிமையா எப்பயும் போல கடந்து போறதுதான் கொஞ்சம் இதா இருந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? நம்ம இந்த பாடல் பகுதி நம்ம விட்டுருவோம்னா நாமளும் ஸ்கிப் பண்ணலாம். ஆனா இந்த பகுதியில இருந்து நம்ம எதிர்பார்த்தது வேட்டு வரியில இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. திருப்பாவையில 22வது வரிகளா பாடல்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம பாடல்கள்ல குறுந்தொகையும் சரி, புறநானூறும் சரி, திருப்பாவையும் சரி, நம்ம முழுமையா படிக்க வேண்டிய நிலையில இருக்கும். சரிங்களா? அதுவே திருக்குறள் அதாவது சிலப்பதிகாரமும் சரி, நம்ம முழுமையான ஒரு புரிதல் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல அட்டன் பண்ண முடியாது. நம்ம ப்ரெடிக்ஷன்லயே வந்து அந்த அளவுக்கு
இருக்குன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு கேள்விகள் இந்த தடவை மாறி இருக்கு அப்படின்ட்டு. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தோமோ அதுவே கேட்டிருந்தாங்க நேரடியா. சரிங்களா? அடுத்து செக்ஷன் பி கொஸ்டின் 5. சேவகனால் ஏற்பட்ட சிரமங்களாக பாரதியார் குறிப்பிடுவன. கண்ணன் பாட்டு அவங்களே சொல்லியிருந்தோம். சேவகன் பத்தின கேள்வி வரலாம். சரியா? ஹைலி எக்ஸ்பெக்டட்ல தான் வந்திருக்கு. அடுத்து குடும்ப இலக்கின் மைய கதாபாத்திரம். பொதுவான கேள்விங்க. நம்ம பொதுவான கேள்வி புதிய கேள்வியும் இடம்பெறலாம்னு சொல்லியிருந்தோம். பொதுவாகவே அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா மைய கருத்து கேட்டாங்க. குடும்ப விளக்குடைய மைய கருத்து கேட்டாங்க. ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். சரிங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆனந்தி அண்ணாமலைக்கு கொடுத்த நூலில் இருந்தது. ஆனந்தி அண்ணாமலை நம்ம வந்து ஒரு அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்ப்போம். வித்திருப்பாது. இதுல வந்து பார்த்தோம்னா உறவு முறைகள் தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர இந்த அளவுக்கு உள்ள போவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கல. அதாவது ஆனந்தி அண்ணாமலையை பற்றி தனியாக நாம எதிர்பார்க்கல. ஆனா வந்து பண்பு நலன்கள் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு இருக்கணும் அப்படின்றத பார்த்திருந்தோம். அதுல பெண்ணியம் பார்த்திருந்தோம். இதுல இருந்து பார்த்தோம்னா பெண்களை பற்றின ஒரு விஷயம் இடம்பெறுது அப்படின்றது அது நார்மலாவே இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்ல. ஆனா பண்பு நலன் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஆனா இதுல வந்து அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருப்போமானா எல்லாருமே இதை கொஞ்சம் டவுட் தான். சரிங்களா? ஸோ அதனால நம்ம எல்லோரும் எழுதியிருப்பாங்களா அப்படின்றா கேள்விக்குறிதான். சரிங்களா? தெரிஞ்சதுதான் எழுதியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு 10 மதிப்பெண் தானே, அதுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில் அப்ப இன்னொரு கேள்வி இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ரெடிக்ஷன்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவியம் கலை சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும். அது முக்கியமான கேள்வியாவே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 8ல பி. சரி, நம்ம அதை பின்னாடி வந்து கூட பார்த்துக்கோம். சரிங்களா? நம்ம இதுல வச்சுக்க போவோம். இதுல ஆனந்தி அண்ணாமலைக்கு கொடுத்த நூலில் இருந்தவை யாவை அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்வி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல. சரிங்களா? அந்த கேள்வி எதிர்பாராத கேள்விதான். தமிழ்நாட்டில் தாழ்ந்த நிலைகளாக சி.என். அண்ணாதுரை சுட்டுவன. அடுத்த கேள்வி டி. 5ல டி. ஏ தாழ்ந்த தமிழகமே. இதுல அண்ணாவும் தமிழகமும் நேரடியாவே குறிச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? அண்ணாவும் தமிழகமும் சமூகம் சிந்தனை இதுல இருந்து ஒரு கேள்வி வரும்ட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? இது 3 கேள்விதான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புதிய வினா இது எதிர்பார்க்கப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த புதிய வினா தான் கேட்டிருக்காங்க. அதே போல அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா வாழப்பகடை முத்துப்பட்டனுக்கு விதித்த நிபந்தனைகள். அதாவது இந்த வாழப்பகடை பொறுத்த வரைக்குங்க கேள்வி பெரிதா கேட்கவே இல்லை. நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஏன் வாழப்பகடை கேட்டா என்ன அப்படின்ட்டு. சரி, அதை கடந்து சமூகம் சார்ந்த கேள்விகள் எத்தனையோ இருக்கும்போது வாழப்பகடை எங்க கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு இதுலதான் விட்டனே தவிர அந்த கேள்வி விடணும் அப்படின்ற எண்ணத்துல விடல. ஆனா கேட்டாங்க வாழப்பகடை பத்தி. ஒரே ஒரு தடவை 2023ல வாழப்பகடை பத்தின இது இருக்கு. ஆனா வாழப்பகடை வெளிப்படுத்தும் முத்துப்பாட்டனுக்கு வித்த நிபந்தனைகள் வந்து இந்த தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கேள்வி நம்ம எதிர்பார்க்கல. அது பாத்தீங்கன்னா கதை படிச்சிருந்தீங்கன்னாவே எழுதிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பகுதி நம்ம ஓப்பனா நம்ம எதிர்பார்க்காத பகுதியா தான் இருந்திருக்கு சமூக மரபுல. அடுத்து இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7ல
சி பாத்தீங்கன்னா நேரடியா அந்த இது இருக்கும். சாதிய முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம்னு சொல்லியிருந்தேன். விவாதம் சார்ந்த ஒரு கொஸ்டின் வந்து தலித் இலக்கியத்துல இருந்து இது எப்படி முரண்பாடுகளா வருது அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த முரண்பாடுகள் விவாதம் தான் முரண்பாடு. அந்த முரண்பாடுகளாகவே ஒரு கேள்வி நேரடியாக வந்திருக்கு 15 மதிப்பெண்ல. அடுத்து வந்து பார்த்தோம்னா 6வது கேள்விக்கே வருவோம். குடும்ப விளக்கு தலைவி விருந்தினரை வரவேற்று உபசரிக்கும் முறைகளை விவரி. குடும்ப விளக்கு தலைவி விருந்தினரை உபசரித்து உபசரிக்கும் முறைகள். நம்ம பெண்ணியம் சார்ந்து இதுல இருந்து கேள்வி வரும்னு சொல்லியிருந்தோம். இங்கே குடும்ப விளக்கு இதுல வந்து பார்த்தோம்னா புதிய கேள்வி கேட்பதற்கான இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த எதை பத்தினா இந்த இப்ப கேட்டிருக்காங்க இல்லையா இந்த கேள்வி விருந்தோம்பல். விருந்தோம்பல் பற்றி ஏற்கனவே கேள்வி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பெண்ணுரிமை தொண்டு இதுல வந்து முதியோர் காதல், தமிழ் உணர்வு, தாய்மை, பெண்ணுரிமை, தொண்டு, தனி வீடு இதை பத்தின செய்திகள் தான் கேள்வியில வந்திருக்கே தவிர வெளிப்படையா நமக்கு கேள்விகள் இல்லை. சரிங்களா? விருந்தோம்பல் பத்தி புதிய கேள்விகள் இடம்பெறலாம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த விருந்தோம்பல் தனியா படிச்சிருந்தோம்ல, இந்த தனி வீடு, முதியோர் காதல் இதெல்லாம் பார்த்தோம்னாவே இந்த விருந்தோம்பல் எப்படி இருக்குன்றதை எழுதிடலாம். பொதுவான ஒரு வினாவா தான் 2 கேள்விகளுமே கேட்டிருக்கேன். அதனால இந்த பகுதியும் நம்ம கேட்டிருக்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா யாருக்கும் வெட்கமில்லை நாடகத்தின் மொழிநடை குறித்து விவரி. பொதுவான வினாதான். பொதுவான பொதுவான வினா கேட்கப்படலாம். அதுல சமூகம் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இதுல அங்கதம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அது நம்ம உற்று நோக்கணும்னா அங்கதம்லயே வந்து அந்த விஷயம் வரும். சரிங்களா? நம்மளுடைய இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. இப்போ அந்த மொழி நடையில அங்கதம் என்ன சொல்லலாம், அங்கதத்தை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்றது யாருக்கும் வெட்கமில்லையில இருந்து நம்ம சொல்லிடலாம். கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி, வாய்ப்புகள் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து மலையருவின் தாலாட்டு பாடல்கள் காட்டும் உறவு முறை. தாலாட்டு 15 மதிப்பெண். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 7. காமராசர் சித்தரிக்கும் மதுவின் செயல்பாடுகள். காமராசர் எங்கங்க கருப்பு மலர்கள், இங்க மது பழக்கம், இங்க வரேன். ஹைலி எக்ஸ்பெக்டட் இந்த 2 இது வச்சிருந்தோம். விளிம்பு சமுதாயம், மது பழக்கம் நம்ம எதிர்பார்த்ததுல இருந்தே வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜெயகாந்தனின் எழுத்துக்கள் மனிதர்களின் நடவடிக்கைகளை கேலி செய்கின்றன என்பதை குருபிடம் சிறுகதை தொகுப்பு. நேரடியா கேட்டுருவாங்க. குருபிடத்துல வந்து குருபிடம் தான் கேள்வி. இங்க வரேன், ஹைலி எக்ஸ்பெக்டர்ல குருபிடம். இதுலயும் நம்ம கேட்கப்படாதவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இதை நான் வந்திருந்தாலும் இது பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா குருபிடம்ல ஹைலி எக்ஸ்பெக்டட்ல இருந்து நமக்கு சில கேள்விகள், நேரடியான கேள்விகள் நமக்கு நிறைய வந்திருக்கு. சரியா? ஸோ முத்துப்பட்டன் கதை காட்டும் சாதிய முரண்பாடுகள் பார்த்துட்டோம். அடுத்து 8 அறத்தின் ஆட்சியாக மூவா குறிப்பிடுவன.
அறத்தின் ஆட்சி அறம் வாழுமா? கேள்வி வந்துருச்சு 20 மதிப்பெண்ல. அடுத்து ஓவியக்கலை. நம்ம முன்னாடி பார்த்தோம் சித்திரப்பாவையில ஓவியம் ஹைலி எக்ஸ்பெக்டர்ல இருந்து வந்திருக்கு. ஹைலி எக்ஸ்பெக்டர்ல இருந்து வந்திருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா கும்மி பாடல். கும்மி பாடல் புலப்படுத்தும் மகளிரணு மலையறிவை. சரிங்களா? இப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 3 கேள்வி, அதாவது நம்மளோட எக்ஸ்பெக்டர்ல இருந்து நம்மளால கேள்வி அணுக முடியுமானா கண்டிப்பா அணுக முடியும். நம்மளால ஒரு 3 கேள்வி பண்ண முடியல. எது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தி அண்ணாமலைக்கு கொடுத்த நூலில் இருந்தவை யாவை, ஆஹ் வாழப்பகடை முத்துப்பட்டனுக்கு விதித்த நிபந்தனைகள், அடுத்து இந்த சிலம்புல அந்த பாடல் வரி வேட்டுவ வரி அது நம்மளால சொல்ல முடியல. திருக்குறள் ஓரளவுக்கு சொல்லிட்டோம், வழியில இருந்து தான் வருதுன்ட்டு. இந்த பிசிராந்தியார் கேள்வி மட்டும் நம்மளால சொல்ல முடியல. மற்றபடி நாம ப்ரெடிக்ஷன்ல 2ஆம் தாள் நம்ம எதிர்பார்த்த அளவு வந்திருக்குன்றத தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்படியே முதல் தாளும் முடிச்சிடலாம். 2ஆம் தாள் நல்லா எழுதிட்டாங்க மாணவர்கள், அது பிரச்சனை இல்லை. முதல் தாள் தான் கடினம்ன்ற அளவுக்கு பேசிட்டாங்க. இந்த இப்ப பார்க்கிறோம். சரிங்க, முதல் தாள் பார்ப்போம். நீலகிரியில் பேசப்படும் திராவிட மொழிகள் எவை, விளக்குக. என்ன கேள்வியா இருந்திருக்கும்? முதல் பகுதியில திராவிட மொழிகள் நிலைப்பாடு ஸ்டாண்டர்டாவே இந்த பகுதியில இருந்து ஒரு கேள்வி வருதுன்னு சொல்லியிருந்தோம். அது இங்க நீனா நிலையா கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்டா கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரியா? அப்ப இந்த பகுதியில இருந்து அவை பரவியுள்ள தன்மையில இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. பாருங்க, டக்கு டக்குன்னு அப்படியே போட்டே போலாம். தமிழில் அற இலக்கியம் கேட்டாங்களா? அடுத்து சமூக கிளைமொழிகள் என்றால் என்ன? இந்த கிளைமொழிகள் வட்டார வழக்குல வந்துடும். சரிங்களா? அடுத்து தமிழில் இனவரைவியல். நாவல்கள் குறித்து நாவல்ல இருந்து தான் கேள்வி வரப்போகுதுன்றத சொல்லிட்டோம். ஆனா இந்த தடவை நாவல்ல இருந்து 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த இனவரவியலும் வந்து மாட்டிட்டாங்க, பெரியார் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதாவது நேரடியா இல்ல, பெரியார். இது வந்து ஸ்டாண்டர்டாவே இந்த கொஸ்டின் வந்து 2025 21ல இருந்து 25. ஏன் அப்படின்னா, நாவல்கள் இன்றைய காலத்துல இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு வருது. நாவலை நோக்கி இந்த இலக்கிய சமூகம் நகர்ந்துட்டு இருக்க ஒரு பிம்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிறுகதைகளும் நாவல்கள் எழுதுவதும் பெரிய பெரிய எழுத்தாளர்களா பார்க்கப்படும் இந்த காலகட்டத்தில் நாவல்கள் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருது. அப்போ இந்த நாவல்கள் தொடர்ந்து கேட்கப்படுது அப்படின்னும் போது நாவல்ல இருந்து கேள்வி வர்றதுக்கான எதிர்பார்க்கப்படும் பகுதிகளில் தான் நமக்கு இருந்திருக்கு. இன வரவியல் ஒண்ணும் இல்ல, இனம் பற்றிய ஒரு ஆய்வு தான். அதை வந்து எப்படி நாவல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு 2 நாவலை குறிப்பிட்டு நம்ம எழுதியிருந்தா இந்த 10 மார்க்குக்கு அழகா எழுதியிருக்கலாம். நாவல் அப்படின்றதா என்ன, அதுல இனவரவியல்னா என்ன, அதை கூறக்கூடிய நாவல்கள் 1 2 குறிப்பிட்டு எழுதியிருந்தோம்னா நமக்கு இந்த பகுதி முடிஞ்சிருக்கும். சரிங்களா? தமிழ் இலக்கிய மரபுகளின் அரசியல் பின்னணி. அதாவது இந்த அதுக்கு முன்னாடி இனவரவியல் அப்படின்ற வார்த்தை புதிதா இருக்கு, எனக்கு கடினமா இருக்கு அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னாங்க. அது ஏன் கடினமா இருக்குன்னா, ஒண்ணும் இல்ல, பிரிச்சிருந்தீங்கன்னா இனம் கூட்டல் வரைவியல் அப்படின்றத பிரிச்சிருந்தீங்கன்னா நமக்கு வேலை முடிஞ்சிருக்கும். சரியா? அதை நம்ம பிரிக்கல, அதனால நமக்கு அந்த பகுதி கடினமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் இலக்கிய மரபுகளின் அரசியல் பின்னணிகளை மதிப்பிடுக. இலக்கிய மரபுகளின் அரசியல் பின்னணி என்னவாங்க இருக்கும்?
ஒன்று இ. ஒன்னாவது கேள்வி 1 இ. இது வந்து தமிழ் அரசியல் தாக்கங்கள், புதுமை படைப்புகளில் அரசியல் கருத்தாக்கங்களின் தாக்கங்கள். இதுல 2 கேள்வி இந்த தடவை இது பண்ணிருக்கு. நம்ம இதுல அரசியல் பார்த்திருக்கோம். சரிங்களா? எதிர்பார்க்கப்படும் பகுதியில இருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கு. அரசியல், அதாவது புதுமை படைப்புகளில் அரசியல் கருத்தாக்கங்கள். ஸோ அதுதான் இலக்கியங்கள்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கிய மரபுகளில் அரசியல் பின்னணிகளை நாம இதை வைத்தும் எழுதியிருக்கலாம். அது எந்த அளவுக்கு தாக்கங்களை கொடுக்குது, எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அரசியல் வந்து நம்மளை எழுத வைக்குது அப்படின்றத தான் விடையா நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்றது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னா, தமிழ் மொழி ஒலியன்கள் மலையாள மொழி ஒலியன்கள் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன? ஒலி அமைப்பு. இது நம்ம வேறுபாடு பார்த்துருக்க மாட்டோம். ஆனா நம்ம இப்போ தற்போது இருக்க மாணவர்களுக்கு தெரியும். பள்ளி பாடத்திட்டம் நம்ம பகிர்ந்ததுல ஒரு 3-4 அண்டை மாநில மொழிகளோட ஒப்பிட்டிருப்பாங்க. நம்ம அதை வைத்து நம்ம இது பண்ணியிருக்கலாம். தமிழ் மொழி ஒலியன்கள்னா என்ன, மலையாள மொழி ஒலியன்களை கூறிட்டு அதுல இருந்து எவ்வாறு வேறுபடுதுன்னு கொடுத்துருக்கலாம். கடினமான பகுதியா உணர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை வந்து மொழி வரலாறுல நம்ம இதை படிச்சிருந்தா எழுதக்கூடிய பகுதி தான் இது. சரியா? ஒளி மாற்றங்கள்ல இருந்து ஒரு கேள்வி மட்டும் இல்ல, இன்னொரு கேள்வி மொழி அமைப்புல இருந்து வந்திருக்கு, பார்ப்போம். சிலப்பதிகாரத்தில் 4 வர்ண கருத்தியல் உள்ளதா ஆராய்க. இது ஒரு பொதுவான வினாங்க. சிலப்பதிகாரத்துல ஒரு பொதுவான வினா இது. நம்ம சிலப்பதிகாரமே இங்க சொல்லல பாருங்க. ஆனா சிலப்பதிகாரத்துல இந்த பொதுவான வினாவை எப்படி இதுங்களான்னா, ஜென்ரலாவே இருக்குன்னு சொன்னா ப்ரூவ் பண்ணும். ஆம் அப்படின்ட்டா மன்னர் மன்னர் இருக்காங்க, அடுத்து வேலை செய்யறவங்க இருக்காங்க, கொல்லர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தொழில் அடிப்படையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமுன்னு சொன்னா வர்ண கருத்தியில 4 வர்ண கருத்தியில ப்ரூவ் பண்ணும். இல்லைன்னு சொன்னா இல்ல, தொழிலின் அடிப்படையில இங்க எல்லாருக்கும் சாதிகள் இருந்தது அப்படின்றத நம்ம ஆம் இல்லைன்னு பிரிச்சு சிலப்பதிகாரத்தை வச்சு பண்ணிட்டு வந்திருக்கலாம். சரிங்களா? நேரடியான கேள்வி இல்லை, இருந்தாலும் அடுத்ததை பார்ப்போம். நாயகன் நாயகி பாவம் என்றால் என்ன? தமிழ் பக்தி இலக்கிய மரபு கொண்டு விளக்கு. நேராக கேட்டாங்களா? எதிர்பார்க்கப்படும் பகுதிகளில் நம்ம எதுவுமே பண்ணலைங்க, நேரடியான கேள்வி. சரியா? அடுத்து 3வது கேள்வி, சங்க இலக்கிய மொழி தற்கால இலக்கிய மொழியிலிருந்து வேறுபடுகிறதா? மொழி அமைப்பு சொன்ன இல்லைங்களா? மொழி அமைப்பு தற்காலத்துல இருந்து எவ்வாறு இதாகுது அப்படின்றதுதான். இதுல சங்ககால தமிழ்ல போய் பார்த்தீங்கன்னா இக்கால தமிழ்ன்ற வேர்டு இங்க நான் மென்ஷன் பண்ணல, பட் நான் எழுதியிருக்க இதுல சங்ககால தமிழுக்கு கீழே இக்கால தமிழ் எழுதியிருக்கேன். இது வந்து அந்த காணொளி பார்த்துருந்தீங்கன்னா அதுல புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மொழி அமைப்பு மாற்றங்கள்ல இந்த கேள்வி வந்திருக்கு. ஒளியிலையும் வந்திருக்கு, மொழி அமைப்புல இருந்தும் நமக்கு கேள்வி வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, மணிமேகலை காப்பியத்தின் வழி அறியலாகும் தமிழக சமய சூழல்கள் எவை? மதிப்பிடுக. கேட்டா மணிமேகலையில கேட்பாங்கன்றத நான் இங்கேயே சொல்லிட்டேன். சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க, பட் பொதுவான வினாவா இருக்கு. ஆனா மணிமேகலை கேட்பாங்கன்றத சொல்லிடுவோம். மணிமேகலை கேட்டிருக்காங்க நேரடியாக. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா, தூதுக்குரிய பொருள்கள் யாவை? இந்தாங்க தூது. அடுத்து தமிழ் வேற்றுமை உறுப்புகள் எடுத்துக்காட்டுடன் விவரி. இன்னைக்குதான் நமது மாணவர்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கொஸ்டின்ல பார்த்தோன்னே உல்லாசம் ஆயிருப்பாங்க. என்ன நம்ம இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம், அதுக்குள்ள கேள்வியில கேட்டாங்க அப்படின்னு. வேற்றுமை உறுப்புகள் எதிர்பார்க்கப்படும் பகுதியில இருக்கு. சரிங்களா? இவ்வளவு சிம்பிளா தான் இந்த தடவை கேட்டிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா 4ல பி, அற இலக்கியங்களின் அடிப்படை கருத்தியல்.
நம்ம ஏற்கனவே அற இலக்கியம் ஒரு தடவை கேட்டாங்க. திரும்ப எத்தனை முறையா கேட்பீங்க அப்படின்றதுதான். 2 கேள்வி வந்துருச்சுங்க அற இலக்கியம். தற்கால தமிழ் இலக்கியங்களில் பொது உடைமை கருத்தியல். நான் சொன்னேன்ல, முன்னைய அரசியல் தாக்கம், புதுமை படைப்புகள் தான் தற்காலம். ஸோ இதுல இருந்தும் 2 கேள்விகள் இந்த தடவை வந்திருக்கு. ஜென்ரல் கொஸ்டின்ங்க. பொது அதாவது பொது உடைமை கருத்தியல், கம்யூனிசம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து செக்ஷன் பி, சமூகவியல் திறனாய்வின் கூறுகள் விளக்கு, அணுகுமுறை பயன்கள். படிச்சிருந்தீங்கன்னா திறனாய்வின் வகைகள் வந்திருக்கும். ஸ்டாண்டர்டாகவே எப்பவுமே கேள்விகள் இருக்கு, அதனால பொதுவான கேள்வியாக தான், நிலையாக ஸ்டாண்டர்டாக கேட்குற கேள்வி தான் வச்சிருந்தோம். சரிங்களா? அதே போல் இந்த உவமை கேள்வி இருக்கு, நான் சொல்கிறேன். மெய்ப்பாடு ரசம்ங்க. இந்த 2 கேள்வியில் பல வகை இலக்கிய உத்திகளில் இந்த கற்பனை வர்ணனை அப்படின்றத தாண்டி மெய்ப்பாடு ரசம் நம்ம குறிப்பிடாத கேள்வி, எதிர்பார்க்கப்படாத கேள்விதான். ஆனா மெய்ப்பாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, மனிதனோட மெய், அதாவது உணர்வுகளும் மனநிலைகளும் உடல் சார்ந்த புலப்பாடுகள், அச்சம், வெகுளி, அதாவது தொல்காப்பியர் குறிப்பு 8 மெய்ப்பாடுகள் தான் சொல்றாங்க. நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி மற்றும் உவகை ஆகிய உணர்ச்சிகளின் வழியா வெளிப்படும் வெளிப்பாடு தான் மெய்ப்பாடுன்னு சொல்றோம். ரசம்ங்கிறது ஒரு அழகியல்ங்க, சுவை. வாசகரின் மனதில் அந்த நூல் எந்த மாதிரியான சுவைகளை தந்துடும், இது நம்ம வெளியில இருந்து கேட்டிருக்காங்க, ஓப்பனாவே நம்ம ஒத்துக்கணும். அதாவது இலக்கிய உத்திகள்ல இந்த கேள்விகள் வெளியில இருந்து வருது. இந்த பகுதியில புதிய கேள்விகள் கேட்கப்படுது. சரியா? பொதுவாகவே இது வருஷம் இந்த இதுல ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறாங்க. அது நாம சொன்ன மாதிரி இதழாளர் பெரியார் நாவல், அதாவது இங்க மாத்தி சொல்லிட்டேன், நாவல்ல இல்ல இதழ்ல, இதழியல், சமூக ஊடகம், மின்னிதழில் எதிர்பார்த்தோம். அதாவது வளர்ச்சி பயன்கள் பார்த்தோம். அதாவது இன்னும் போனா தேசியம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அது தேசியம் இல்லாம திராவிடத்துல இருந்து வந்துருச்சு. எதிர்கொள்ளக்கூடிய கேள்விதான். சரிங்களா? இந்த 2 கேள்வியில இதழில் எதிர்பார்த்ததுதான், நான் அது தலைப்பு மாறி வந்துட்டு. நான் எப்பவும் சொல்றதான், நாவல்ல 2 நாவல் சேர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு. அது தெரிஞ்சிருந்தா அதை பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? அடுத்து, நாயக்கர் காலத்தில் தமிழுக்கு இருந்த ஆதரவு எவ்வாறானது? நாயக்கர் கால தமிழ், சோழர் கால தமிழ், பல்லவர் கால தமிழ், இந்த கேள்வி நம்ம குறிப்பிடலைங்க. திராவிட மொழிகளுடைய எதிர்ப்பே நம்ம விட்டோம். பல்லவர் கால தமிழ் அந்த அந்த பகுதி பெரிதா எடுத்துக்கொள்ளலையா அப்படின்னு இல்லை. சரி, கேட்டா இதுல இருந்து தானே கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டேன். இந்த பகுதி கேட்கணும். நாயக்கர் கால தமிழ் நம்ம எதிர்பார்க்கல, அது இல்லாம சிலபஸ்லயும் இல்லை. இது நாயக்கர் கால கட்டிடக்கலை இருக்குமே தவிர சோழர் காலம், பல்லவர் காலம் தான் இருக்கும். இந்த கேள்வி வெளியில இருந்து வந்திருக்கு. வெளியில இருந்து இல்லை, நம்ம படிப்போம், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். இந்த ஒரு கேள்வி இந்த சிலப்பதிகாரம் பொதுவாகவே நீங்க ஜெனரல் கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணலாம், தப்பலாம் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா, தமிழக மகளிர் போர் மரபுகளில் எவ்வாறு உறவுபடுத்தினர்? அதாவது போர் நெறி, புறம், அறநெறியிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கணும். இதுல பெண்ணியம் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு கேள்வியே சின்ன கேள்வியா போயிடுச்சு, பெருசா எழுதணும் இல்லை. பெண்களை பற்றின போர் மரபுகளை மட்டும் எழுதுனா வேலை முடிஞ்சது. சரிங்களா? போர் நெறியிலிருந்து ஒரு கேள்வி கட்டாயம் எப்பவுமே இருக்குங்க அது. சரியா? அடுத்து
அடுத்த கேள்வி, உளவியல் திறனாய்வின் அடிப்படைகள். திறனாய்வுல இருந்து நல்ல கேள்வி வந்திருக்குங்க. திறனாய்வு வகைகள் அண்ட் பயன்கள் தான் நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திறனாய்வின் வகைகள் இந்த அணுகுமுறை வகைகள் தான். அணுகுமுறை வேற, வகைகள் வேற. வகைகள்ல இருந்து 2 கேள்விகள் வந்திருக்கு. சரியா? ஒண்ணு வந்து பார்த்தோம்னா உளவியல் திறனாய்வு. அடுத்து தமிழ் கதைப்பாடல்களில் கட்டுப்பாட்டு மீறல்கள் குறித்து விளக்கு. தமிழ் கதைப்பாடல் ஒன்றும் இல்லை, கதைப்பாடல்களே கட்டுப்பாட்டு மீறல்கள் தான். நம்ம வந்து இது பெருசா நம்ம வந்து அதுல வந்து இது பண்ணணும் இல்லை. எங்க அந்த கதைப்பாடல்கள், இந்த வீடியோ சொல்லும் போது சொல்லியிருந்திருப்பாங்க சமூக கதைப்பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம நிறைய இருக்காது. சரிங்களா? சமூக கதைப்பாடல்கள் நம்ம குழுவில் வந்து எக்ஸ்பெக்டட்னு சொல்லிட்டு நம்ம மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கேள்விகள் வந்து அந்த பகுதியில் எங்கே வந்ததா இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ சமூக கதைப்பாடலில் வந்து இந்த தடவை 2 கேள்விகள் வந்திருக்கு, அதுவும் பார்ப்போம். சரிங்களா? இந்த ஷீட் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷீட் வந்து போட்டிருந்தேன், ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி. அவங்க வந்து இந்த சமூக கதைப்பாடல்கள் பார்த்துருந்துருப்பாங்க. இதில் நம்ம வரல, நான் வாய்ஸில் சொல்லியிருந்திருப்போம். சமூக கதைப்பாடல்கள் அந்த கட்டுப்பாட்டு மீறல்னால தான் அந்த பாடல்களே வரும். நம்ம அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இருக்காது. இலக்கண கட்டுப்பாடுகள்லாம் பெருசாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இறப்பு சடங்குகளில் புலப்படும் சமூக உறவுகள். சடங்கு கீழே எக்ஸ்பெக்டட்ல தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து இலக்கிய நாட்டுப்புறவியல் என்றால் என்ன? நாட்டுப்புறங்க பொதுவாகவே நான் வந்து நாட்டுப்புறவியல், நாட்டார் வழக்கு இது ரெண்டுமே வச்சுட்டேன். இதுல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான், எப்பவும் கேட்கறதும். இலக்கியத்துல நாட்டுப்புறவியல் எப்படி இருக்கு என்ன அப்படின்றதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ் சமூக ஊடகங்களின் போக்கு மதிப்பிடுது. ஊடகம் கேட்டிருக்காங்களா? கேள்வி வரலன்னு நினைச்சேன், வந்திருக்கு. அதே இதழியல்லையும் நம்ம அதை எதிர்பார்த்து வந்துருக்கோம். சமூக ஊடகம் இக்காலத்துல எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா 7வது கேள்வி. 7 தான் பார்த்துட்டு இருக்கோம். 7ல சி, தமிழ் பழமொழிகளை சமூகவியல் நோக்கில் பழமொழி இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். 2 தான் கொடுத்தோம். பழமொழியில் 1, விடுகதையில் 1 வந்துச்சுங்களா? அடுத்து 8வது கேள்வி, ஓமையை அடிப்படையாக கொண்ட இலக்கிய கோட்பாடுகள் எவை? நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதுல இருந்து இலக்கிய உத்திகள்ல இருந்து ஓமைக்கு அடுத்து வர உள்ளுரை, இறைச்சி, குறியீடு இதெல்லாம் வச்சு நம்ம அந்த கேள்வி எழுதியிருக்கோம். எப்படி ஓமம் வந்து படிப்படியா போயிட்டு இருக்கு, அடிப்படையா வச்சு எப்படி இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம அதுல இருந்து எழுதியிருக்கலாம். ஸோ இந்த இலக்கிய உத்திகள் எப்பயும் ஒரு மாயாஜாலம் தான், அது வந்து கேட்கறது போயிட்டு தான் இருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா சிறுதெய்வ பெருதெய்வ வழிபாட்டு முறைகள் கேட்டிருப்போமே. வழிபாடு ஐந்திணை வழிபாடுலேயே வரும், சிறுதெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு. அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழில் நிகழ்ந்த மொழிபெயர்ப்பு முயற்சிகளை பட்டியலிடுது. மொழிபெயர்ப்பு தமிழில் பிற மொழியை எக்ஸ்பெக்டர்ல தான் இருக்கு. சரிங்களா? எதிர்பார்க்கப்படும் பகுதியில் தான் இருக்கு. ஒரு கேள்வி கட்டாயம் வருதுன்னு சொல்லிடணும், கண்டிப்பா வந்திருக்கு. ஓகேவா? அதே போல இதுல இல்ல ஒரு கேள்வி, இதுல இல்ல நமக்கு 2 கேள்விகள் வந்திருக்கு. ஒரு கேள்வியில 2 கேள்விகள் வந்திருக்கு. ஒன்று பெரியார்,
இன்னொன்று வந்து சமூக ஊடகம். சரிங்களா? சரிங்க. இரண்டு இரண்டு வினாத்தாள்களும் முடிவுற்றது. இதுல முதல் இதுல நமக்கு கேட்கப்படாதது நம்ம பொதுவா என்னடா இவன் எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு. நீங்க வேணா இனவரவியலும் வச்சுக்கோங்க. மெய்ப்பாடு ரசம், அடுத்து சிலப்பதிகாரம். பொதுவான வினாதான் இருந்தாலும் இந்த 3 கேள்விகளை தவிர மற்ற 4, இதுல ஒரு 4 கேள்வி, அதுல ஒரு 4 கேள்வி, அதுலயும் 3 3 தான். நான் என்ன சொல்றேன், தோராயமா உங்களுக்கும் இது வரலாம். 8 கேள்விகளை தவிர மீதி இருக்க எல்லா கேள்விகளும் நாம் எதிர்பார்த்த பகுதிகளில் இருந்துதான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 4 கேள்வியும் வெளியில போகலன்னா நான் கொஸ்டின் அவுட் பண்ண முடியாது. சரிங்க. இதுல என்ன நமது மாணவர்கள் என்ன பலனடைஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா, பிரெயின் ஸ்ட்ரோமிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம மாணவர்களை பிரெயின் ஸ்ட்ரோமிங் பண்ண சொல்லியிருந்தேன், பண்ணியிருந்தாங்க. பண்ணி குழுவில் அனுப்பியிருந்தாங்க. சிலர் பண்ணியும் வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இதை பண்ணியிருந்தோம். இன்னைக்கு சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. கேள்விகள் வந்த கேள்விகளுக்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, நடந்த வரைக்கும் தேர்வு சிறப்பாகவே நடந்திருக்கு. நம்ம இன்னுமே அடுத்த ஆண்டுக்கான நகர்வை நோக்கி தான் நம்ம இனிமே பயணிக்கணும். இதுக்கு மேல ஓகே, நமக்கு இப்படியும் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு சான்று இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு மேல என்னங்க பண்ணணும்? இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தாண்டியும், அதாவது எந்த ஒரு நிறுவனத்துல கொடுக்குற ஒரு இதற்கு மேலையும் நாம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு நிறுவனத்துல கொடுக்குற நோட்ஸ் மட்டும் வச்சுட்டு விடை படிக்க கூடாது. எப்பவும் சொல்ற மாதிரி, நம்மளுடைய எழுத்து பயிற்சியில சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? முழு நூலை படிங்க. படிக்கும்போதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறு, அதாவது இந்த கடினங்கள் கூட நம்ம தேர்வு நேரத்துல வச்சுக்காம இருக்க முடியும். சரிங்களா? அதாவது சிந்தனைக்கு நம்ம மனதை, அதாவது மூளைய விரிவா விடுங்க. படிங்க, வாசிங்க, முதல் முறை வாசிங்க. கடைசி சமயத்துல நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு, எந்த அளவுக்கு நம்ம குறிப்புகளை எடுத்து வச்சிருக்கோம், கடைசி நேர குறிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அது கடைசியா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல படிக்க வரவங்க முதல்லயே போயிட்டு, ஐயா எனக்கு வந்து படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, நீங்க வந்து குறிப்புகளை கொடுங்கன்னு கேட்காதீங்க. குறிப்புகள் தருவது மிகவும் எளிதான வேலை. ஆனால் அந்த குறிப்புகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறதா என்றால், கேட்கப்படாத கேள்விகளுக்கு யார் பலியாவார்? கொடுத்தவங்க தான் பலியாவாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதற்கு மேலேயாவது கொடுக்கப்பட்ட பாடத்தலைப்புகளுக்கான நூல்களை வாசிப்போம். சரியா? அதுல இருந்து குறிப்பெடுப்போம். ஏற்கனவே எடுத்த குறிப்புகளை ஒரு நமக்கான வழிகாட்டலா வச்சுப்போம். சரிங்களா? அப்படி இருந்தாலும் கூட அவர்களை தாண்டி நாம அடுத்தடுத்த வருடங்களுக்கான அப்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகணும்? நாமளும் அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள் வெளியில இருந்தும் வரலாம். அப்படின்றதுனால முழுமையான ஒரு வாசிப்பை விடுவோம், ஆழமா படிப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்க. என்கிட்ட நோட்ஸ் கேட்குறவங்களுக்கு நான் இதுதான் சொல்லவும் விரும்புகிறேன். நோட்ஸ் நான் கொடுக்க விரும்பலை.
வகுப்பு எடுக்கவும் நான் விரும்புறேன். சரியா? எடுத்த வகுப்புகள் எல்லாம் காணொளிகளா இருக்கு. வகுப்பெடுப்பது என்னோட நோக்கம் இல்லை. எழுத வைக்கணும் உங்களை. வகுப்பு நிறைய பேர் எடுக்கிறாங்க. சரிங்களா? நாம எழுத வைக்கணுன்றது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் விருப்ப பாடம் எழுதுதல் மற்றும் வழிகாட்டுதல் பயிற்சி நமக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்றைக்கு வந்த கேள்விகள்ல முடிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த மாணவர்கள் கண்டிப்பா இந்த முடிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து கேட்ட கேள்விகளுக்கு தரமா விடை எழுதுவாங்க. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கிட்ட வர மாணவர்கள் தொடர்ந்து எல்லா கேள்விகளுக்கும் இதுவரை கேட்கப்படாத எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதிட்டு இருக்காங்க. அவங்கள பாடத்திட்டத்தை வச்சுதான் நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? பாடத்திட்டத்தை தான் படிக்க வச்சுட்டு இருக்கோமே தவிர நாம வேற குறிப்புகள் கொடுத்து படிக்க வைக்கல. ஓகே, ஸோ நாங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு மேலேயும் எப்போதும் சொல்ற மாதிரி குறிப்பு கேட்காதீங்க. முடிஞ்சா என்ன பண்ணுங்க, மூல நூல்கள்னு சொல்லப்படுற நம்ம கையில இருக்க புக் லிஸ்ட்டை படிங்க. வேற எதுவும் படிக்க வேண்டாம். அதுல இருந்து குறிப்பிடுங்க. ஏற்கனவே இருக்க குறிப்புகளை வழிகாட்டுதலாக பயன்படுத்துங்க. நம்மகிட்ட இதற்கு மேல எப்போ வகுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. வகுப்பு, வழிகாட்டுதல் வகுப்பு இருக்கும். இந்த மாதம், அதாவது வர இருக்க செப்டம்பர் மாதம் முடிவுல நான் அதுக்கான அறிவிப்பு சொல்றேன். இப்போ எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ ஏற்கனவே மாணவர்கள் குழுவா போயிட்டு இருக்காங்க. அதனால இப்போ எந்த அறிவிப்புகளும் இப்போதைக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ் இலக்கிய விருப்பப்பாட நூல் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஓரிரு தினங்கள்ல நம்ம இதற்கான ஒரு அறிவிப்பும் வெளியிடலாம். 2025க்கான அப்டேட்டோட. சரிங்களா? எடுத்துட்டேன். கேள்விகள் வினாக்கள் வந்து சேர்க்கப்படுவது மட்டும்தான் பாக்கி. ஓரிரு தினங்கள்ல நம்ம அச்சுக்கு அனுப்பிடலாம். அச்சுக்கு அனுப்பிட்டா இதற்கு மேல நமக்கு 2021 25 வரைக்கான வினாத்தாள் கிடைக்கும். இந்த புக்கோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்கியிருந்த ஏற்கனவே வச்சிருக்க மாணவர்களுக்கு தெரியும். நம்ம ஒரு தலைப்புனா அந்த தலைப்பு மட்டும் விடுறது கிடையாது. உட்தலைப்புகள் வாரியா ஒவ்வொரு பாயிண்ட்டும் உள்ள போயிருப்போம். சரியா? எடுத்துக்காட்டா என்ன சொல்றேன்னா, சிலப்பதிகாரம் சொல்றேன். மதுரை காண்டத்துல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பொதுன்ற கேள்வி இருக்கும். சரியா? பொதுவான வினா. சிலப்பதிகாரத்தை பற்றி பொதுவான வினா இருக்கும். உங்களுக்கு இதாதான் தெரியும் நினைக்கிறேன். சரியா? சிலப்பதிகாரத்தை பத்தினா இந்த பொதுவான வினா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பண்பு நலன்கள் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பண்பு நலன்கள்னு இருக்கும். அடுத்து காதைகள், காடுகான் காதை, வேட்டுவ வரி, புறஞ்சேரி இருந்த காதை, ஊர்கான் காதை, அடைக்கல காதைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு காதைகளுக்கும் பிரிச்சு எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, எதுக்கான வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நாம அதுல கொடுத்துருக்கோம். இந்த நூல்ல பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கோம். சரியா? சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நூல் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நூல்ல இருக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 20 மதிப்பெண்ணுக்கு நீங்க தயாரானால் தமிழ் விருப்ப பாடம் உங்களை எளிமையாக்கும். உங்களுக்கும் எளிமைதான். சரியா? நம்ம இந்த வகுப்பு, அதாவது இந்த ஒரு காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான் இறுதியா சொல்லப்பட்டது. தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். புதிய மாணவர்கள் இருப்பீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எதுவும் கேள்விகள் இல்லையா? நமது மாணவர்கள் எப்படி உணர்றீங்க இன்றைய கேள்வி?